Dear learners, இந்த வீடியோவில் fungibility problem in barter system இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி barter systemனா என்ன, அதில் என்னென்ன drawbacks இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு டவுட் கேட்டிருந்ததால் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ fungibility problem in barter system அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு fungibility அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். So fungibility is the property of good whose individual units are capable of mutual substitution. ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரியான பொருளை கொடுத்து அதே பொருளை ஆனால் அது வந்து டிவிசிபிள் பண்ண முடியும். அந்த பொருளை நம்ம வாங்கிக்கிறது, வேறு பொருளை கிடையாது, சேம் கமோடிட்டி. அதுதான் என்ன அப்படின்னா ஃபஞ்சிபிலிட்டி. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் நிறையவே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் 2000 ருபீஸை நோட்டை கொடுத்துட்டு நான் அதுக்கு சேஞ்ச் வாங்குறேன். எப்படி வாங்குறேன்? 10-200 ருபீஸ் நோட்டாக வாங்குறேன், ஓகேவா? அல்லது 20-100 ருபீஸ் நோட்டாக வாங்குகிறோம். இதுவும் மணி தான், அதுவும் மணி தான், ஓகேவா? ஸோ சேம் ப்ராடக்ட், சேம் கமோடிட்டி தான். தென் another ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிங்கிள் சவரன் கோல்டு, அதாவது 8 கிராம் கோல்டு, ஓகே? ஒரு 8 கிராம் கோல்டு இருக்குது. அந்த ஒரு 8 கிராம் கோல்டை கொடுத்துட்டு 811 கிராம் கோல்டு காயினை வாங்கிக்கிறோம், ஓகேவா? கிளியரா? ஸோ ரெண்டுமே சேம் தானே, டிவிசிபிள் பண்ணக்கூடிய பொருளாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம், ஓகே? ஸோ இதில் என்ன இந்த ஃபஞ்சிபிலிட்டி வந்துட்டு எப்படி பார்ட்டர் சிஸ்டத்தில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க, எது ஃபஞ்சிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் அதர் குட்ஸ், ஓகே? ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை நம்ம வாங்கிப்போம். அதாவது ரைஸை கொடுத்துட்டு வீட் வாங்கியிருக்கலாம், டொமேட்டோ கொடுத்துட்டு ஆனியன் வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான இன்னொரு பொருளை வாங்கிக்கிறோம். நம்மள்ட்ட இந்த பொருள் இருக்குது, இதே பொருளை நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறதில்ல, அதே பொருளை வாங்க போகிறது கிடையாது. கிளியராக நான் சொல்கிறது? ரைஸையே கொடுத்துட்டு நான் ரைஸே வாங்க போகிறது கிடையாது. என்கிட்ட ரைஸ் விளையுது, நான் ரைஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீட்டோ அல்லது வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸோ நான் வாங்க போகிறேன். அதுதான் வந்துட்டு பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஃபஞ்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்போ நடக்குது அப்படின்னா சேம் கமோடிட்டியில் தான் நடக்குது. கிளியரா? சேம் கமோடிட்டியில் தான் நடக்குது. ஸோ ஃபஞ்சிபிலிட்டி டஸ் நாட் ரிலேட் டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் கமோடிட்டி ஃபார் அனதர் டிஃப்ரெண்ட் கமோடிட்டி. கிளியரா? ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டான பொருளை வாங்குறது கிடையாது, அதே பொருளை தான் வாங்குகிறோம். கிளியரா? ஸோ அதனால தான் இது வந்து பார்ட்டர் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்கிறோம். ஏன் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னாலே வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு வேற ஒரு பொருளை வாங்குறது தான். இங்கே வந்துட்டு அந்த அந்த ஃபஞ்சிபிலிட்டியை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொருளை கொடுத்துட்டு அதே பொருள் டிவிசிபிளாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். அதுதான் வந்துட்டு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ஃபஞ்சிபிலிட்டிங்கிறது வந்துட்டு லாட்டின் வேர்ட் ஃபஞ்சி அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு டு பெர்ஃபார்ம், ஓகே? ஸோ ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வந்துட்டு வருது. கிளியரா? ஸோ அதனால தான் இது பார்ட்டர் சிஸ்டம். ஏன்னா அப்போ வந்துட்டு வேல்யூஸ் எந்த ப்ராடக்ட்டுக்குமே கிடையாது. பார்ட்டர் சிஸ்டத்தில் எந்த ப்ராடக்ட்டுக்குமே வேல்யூ கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு நம்மள்ட்ட ஆரஞ்சு இருந்ததுன்னா ஆரஞ்சு கொடுத்துட்டு ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் வாங்கிப்போம், ஓகேவா? ஸோ வேல்யூலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்டை வாங்கிக்கிறோம். ஃபஞ்சிபிலிட்டிங்கிறது டோட்டலி சேஞ்சுடு, ஓகே? சேம் ப்ராடக்ட் தான் வாங்க போகிறோம். அப்போ பார்ட்டர் சிஸ்டத்தில் இந்த சேம் ப்ராடக்டை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ அப்போ இது ப்ராப்ளமாக இருந்திருக்கு, ஓகே? கிளியர்? எனி டவுட்? தேங்க்யூ.